தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறை திரு வார்த்தைகள் 33 38 முடிய. அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாரருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். பாருங்க, இது எதை குறிக்குதுன்னா, எல்லா தவறுகளையும் செய்துட்டு சத்தியமாக நான் செய்யவே இல்லை, வானத்து மேலே சத்தியமாக, பூமி மேலே சத்தியமாக, என் தலை மேலே சத்தியமாக, என் புள்ள மேலே சத்தியமாக, என் கணவன் மேலே சத்தியமாக, அப்புறமா சாப்பிட்ற சாப்பாட்டு மேலே சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கிக்கிட்டே போவோம் சத்தியத்தை. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, நீ செய்கிற தவறுகள் அனைத்துமே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் கடவுள்கிட்ட நம்ம தவறுகளை மறைக்க முடியாது. நம்ம செய்த தவறுகளை ஆண்டவரிடம் சொல்லி அதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த தவறிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. அதே மாதிரியே பொய்யான சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளதென்று சொல்லணும். அதனால் என்ன வரப்போகுது? 10 தப்பு பண்ணு, அது 20 தப்பு பண்ணு, 100 தப்பு பண்ணு, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் முன்னாடி நம்ம தவறுகளை ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சேன், ஆனால் இனிமேல் செய்ய மாட்டான்ப்பா, உம்முடைய வசனத்தை எடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஞானத்தை தாருங்க, புத்தியை தாருங்கன்னு சொல்லி கேட்டு ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு இறக்கத்தை நம்ம கேட்டு ஜெபிக்கும் பொழுது, அந்த இறை வார்த்தைகளை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பொய் ஆணையை நாம் இடவே மாட்டோம். எந்த தவறு செய்திருந்தாலும், அது எப்படியேற்பட்ட தவறுகள் செய்திருந்தாலும், எத்தனை தடவை செய்திருந்தாலும் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மாறாக அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முயலுவோம். ஏன்னா வசனம் இப்படி தான் சொல்லுது, எல்லா தப்பையும் செஞ்சுட்டு பொய்யான சொல்லாத, என்னை தேடி வா, நான் என்னை தவிர வேறு யாராலையும் உனக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது. அதனால் பூமியின் பேரிலும் நீ சத்தியம் பண்ணாத, அது என்னுடைய பாதப்படி, கால் மனை. அதேமாரியே மேலே வானத்தின் பேரில் நீ என்ன செய்ய வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம், அது உனக்கு சிங்காசனம், அதுதான் அவருடைய வீடு. அந்த வீடே அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டு பேரிலையும் பாதப்படியாக இருக்கிற இந்த பூமி பேரிலையும் நம்ம சத்தியம் பண்ணுறது தவறு என்பதை உணர்ந்து வசனத்தை படித்து திருந்தி வாழ முயலுவோம். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.